வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். Hello. அல்லல் போல்
வல்வினை போல் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போல் போகா துயரம் போல் குணமாலை அன்னை கோபுரத்துள் வேற்றிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வான்மனையா நோக்குண்டாம் மேனில் ஒடுங்காது பூக்கொண்டு துப்பாய் திருமேனி தும்பிக்கையால் உன் பாதம் தப்பாமல் சார்வாய் தமைக்கே போற்றி போற்றி அண்டர்கள் துயரம் தீர அயோத்திமா நகரம் சென்று தண்ட காரண்யம் சமுத்திரத்தை ஓர் அணையாய் கட்டி கொண்டல்வாய் ராவணன் கோதண்டம் கரத்திலேந்தும் என் புஷ்பரி கிராச்சரம் உன் பொன்னடி கமலம் போற்றுவோமே சம்போ ஹரி ஓம் நமச்சிவாய அடியவர் வணிந்திடும் அருள்தருசனே அடியவர் வணிந்திடும் அருள்தருசனே ஆதியோ மந்தமுமான பொருளே சம்போ ஐந்துகரே தொந்திவாயே தோனே கரம்பதிய தொந்திய சொல்லிக்க தொந்திய பாரு தொந்தி அப்பமும் அவள் போரி மூக்கணி சக்கரை அப்பமும் அவள் போரி மூக்கணி சக்கரை அவனையோ நான் உனக்கு படைப்பேன் மந்திர நீல சந்திர சேகரங்க அனுமனையோ விரிமலர் சொரி மலர் அதிகவே ஒரு மலர் விரிமலர் சொரி மலர் அதிகவே ஒரு மலர் துவானை நற்சபையில் வைக்கவா தொழுதேன் நாயகா
விரட்ட வள்ளியாண்டினை புனத்து வருங்களே தனை விரட்ட வாய்த்ததினை மாவை உண்ட வேளவா வடி வேளவா அனை மாறிபட சிறந்தாளையா அறுத்தவா அறுத்தவா வேளவா பக்கவா நிசமுடன் ரகுராம உன் புகழை வெள்ளில் பாடு ஐயா நிசமுடன் ரகுராம உன் புகழை வெள்ளில் பாடு நாங்கள் தந்தனைத்தும் தண்டனை தாளம் போடவே தாளம் போடவே நாங்கள் தருகிடத்தும் தண்டனை தாளம் போடவே 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 முந்திய குரு நமக்கு முக்கணன் பரமேஸ்வரனாய் முந்திய குரு நமக்கு முக்கணன் பரமேஸ்வரனாய் அப்படியாக இந்த நல்ல வேளையிலே ஆமாம்மா அனைத்து தெய்வங்களும் வந்து நமக்கு நல்லருள் புரிவாயே கணபதியே என் குருவே சுவாமி கணபதியே என் குருவே கணபதியிலும் உன்னை மறவே கணபதியே ஆறுமுகனை உமை தோழு பாடுவேன் ராமாவோனை பாடுவேன் ராமாவோனை பலகாலோ உமை தோழு ஆடே 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 தேடுவேன் ராமவனை நாடு தேசையில் குருவேனே ராமவனை குச்சங்கூரை வந்திடாமல் திருச்செந்தூரி வேல்முருகா சிறப்புடனே வரவேண்டோ ராம சிவராம ராம சிவராம அயோத்தியை ஆண்ட ராம ராம சிவராம அயோத்தியை ஆண்ட ராம நன்மையோடு வரவேண்டோ அஞ்சனைய பெற்றவாளா வந்தனை அருள் புரிவாய் மாறி மாறி பிறந்தவே மாரியம்மோ மங்களமா வரவேண்டோ பிரம்ம வீடு பிறந்தவே பிரம்ம வீடு பிறந்தவே பேச்சியம்மா அருள் புரிவாய் பிரம்ம வீடு பிறந்த அருள் புரிவாய் மூன்று மோகம் கொண்ட வேளை புறத்த காத்த வேளை பிடாதி அருள் புரிவாய் அம்பிகைய ஈஸ்வரிக்கு வந்து அருள் புரிவாய் சுடர் பிறந்த சுடர் ஒளிகள் பிறந்த மாயாண்டே அருள் புரிவாய்
பரந்த மாயாண்டு அருள் புரிவாய் 21 தெய்வங்களோ எங்கள் முன்னே வர வேண்டும் உணர்ந்து நான் உணர்ந்து மாறும் வேளையில நெஞ்சதிலும் நாவதிலும் நாவதிலும் விளையாட வேண்டும் கருவாகி உறுத்தளித்து உலகில் உய்த்த வீணோருவாக்கி உலகம் வைத்ததோரு மாறவீன உன்னை மறந்திட்டாலோ உன்னை மறந்திட்டாலோ நவியை மறப்பதில்லை வித்தை காட்டும் சேவை வித்தை படித்தவர்க்கு பங்கட்டி சுமந்திடுவேன் கழுத்தை படித்தவர்க்கு நாளைக்கும் சேவை வித்தை படித்தவர்க்கு பிள்ளை தலைமகனா குருவை வணங்கும் சீடர் ஒன்றில் வைத்த விளங்கொழி குருவை வணங்க சீடர் குருவை வணங்க சீடர் வைத்த விளங்கொழி வெள்ளம் பெயர் படைக்க பூர நகரில் வாழும் ஐயாவை வணங்கி வரும் பனையடி அன்பு பேணி கொண்ட அருளாலையோட கதைகள் பாடும் ராம சுவாமி புலவர் பாடும் வெற்றிக்கு மேல வெற்றி வெற்றிக்கு மேல வெற்றி வெற்றி குமார் புலவர் வாதோ வெற்றிக்கு மேல வெற்றி வெற்றி குமார் புலவர் வாதோ தோட கதைகள் பாடும் ராம சுவாமி புலவர் பாடும் சிமையெல்லாம் பெயர் படைக்க நாடார் புலவர் பாடும் அவருடைய தம்பிதானே பாரதத்தில் பெயர் படைக்க படாலிங்க புலவர் பாடும் முத்த முத்தாய் கதைகள் பாடும் முத்த முத்தாய் கதைகள் பாடும் நாடார் புலவர் பாடும் வெற்றிக்கு மேல வெற்றி வெற்றி குமார் புலவர் பாடும் எல்லாம் பெயர் படைக்க தங்கத்தூரை புலவர் பாதோ பாட்டு சொல்லி தந்த சிவந்தி மலர் கமழுகின்ற சிவந்தி போற நகரில் வாழும் சொன்ன சொல்லை தவற மாட்டாய் பிறப்பு பேச மாட்டாய் நீதியுடன் வாழ்பவர் கீர்த்தி புகழ் யாவும் பெற்ற கிருஷ்ணா நவி புலவர் பாதோ சென்ற இடம் புகழ் படைக்க
செந்தில் குமார் புலவர் பாடோ நான் தான் சிறப்புடனே வெள்ளுப்பா பாடோ சிறப்புடனே வெள்ளுப்பா பாடோ எங்கள் சீதாராமன் புலவர் பாடோ வந்த சபையோர்க்கே நாங்கள் செய்தோம் மந்திருக்கும் சபையோர்க்கே 6 பேரும் சரண செய்தோம். எல்லாருக்கும் வணக்கம். பாடுகின்ற பாடலில் பாடல் குற்றம் இருந்துட்டாலும் கூறுகின்ற வாசனத்தில் குற்றம் குறை இருந்துட்டாலும் முன்னை சொல்லும் வார்த்தைகள் உன்னை நாங்கள் சொல்லிட்டாலும் உன்னை சொல்லும் வார்த்தைகள் உன்னை நாங்கள் சொல்லிட்டாலும் பெற்றெடுத்த வெள்ளை போலே பெற்றெடுத்த வெள்ளை போலே பொறுக்க வேணும் ஐயோ அப்படி கலியுகம் எல்லாம் வெயிர் படைத்த பொடியனூர் என்னும் மாநகரத்திலே பொடியனூர் என்னும் மாநகரத்திலே அதாவது தாத்தா ஐயா தலைமலை ஐயன் சாஸ்தா ஓ தலைமலை ஐயன் சாஸ்தா ராமசுவாமியோடு ராமர் இருந்தாலே பக்கத்துல யார் இருப்பா? ராமர் இருந்தாலே யார் இருப்பா? நீங்க தான் சொல்லணும். யார் இருப்பா? ஆனால் இவர்கிட்ட கேளு, மக்கள் செல்வத்திட்ட கேளு, அவர் கரெக்டா சொல்லுவார்ல. அதாவது சரி ராமர் இருந்தாலே பக்கத்துல லட்சுமண பெருமாள் இருப்பார்ல பாத்திருக்கீங்களா? இருக்கார்ல. பார்க்கலையோ? பாத்திருக்கீங்க. அப்போ ராமசுவாமி சரி லட்சுமண பெருமாள் சீதா பிராட்டியோடு அஞ்சனையால் வெற்ற அனுமந்த சுவாமியோடு அதாவது சரி ஈராத்துக்காரி இருக்கங்குடி மாரியம்மா அப்படி ஈஸ்வரி அம்மா 3 முகம் கொண்ட என் தாயாகப்பட்ட முப்பிடாதியோடு ராமனுடைய தங்கை முப்பிடாதியோடு பிரம்ம பிடத்திலே பிறந்தாளே என் தாயாகப்பட்ட பேச்சி அம்மா எங்க இருக்கா அம்மா எங்க இருக்கா? அண்ணா இருக்காங்களா? அப்படியா? அம்மா உள்ள இருக்காளா வெளியில இருக்காளா? அண்ணா இருக்கா பாத்தியாலா? நமக்கெல்லாம் காவக்காரே அம்மா பேச்சியம்மா காவலை தாண்டி தான் நம்ம உள்ள போனோம். பேச்சியம்மளை பார்த்தா தான் உள்ள ராமரையாவே பார்க்க முடியும். முப்பிடாதி அம்மா போய் அப்பதான் பார்க்க முடியும். சரி அப்படி பிரம்ம பீடத்துல பிறந்தாலே ஆமா என் தாயாகப்பட்ட பேச்சியம்மாளோடு மணி விளக்கிலே பிறந்தாரே ஐயா மாயாண்டி சுடல. அப்படி இந்த அரிய பெரிய ஆலயத்துக்குள்ளே 21 தெய்வங்கள் குடியிருந்து வருகிறது. எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. அப்படி அரிய பெரிய ஆலயத்திலே சரி அதாவது தாத்தா கும்பாபிஷேக விழா 48 நாள் மண்டல பூஜை முடிஞ்சு 41 தானோ? 41 நான் 7 நாள் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டேன். மேல கொடை வச்சா 42 நாள் வரும். அப்படியா? 41 நாள் முடிஞ்சு அடுத்த வாரம் திங்க செவ்வாய் கொடை வச்சாங்கன்னா சரி அந்த 48 நாள் பூஜை கரெக்ட்டா வரும். அப்படி கரெக்ட்டா வரும். அப்படி 41 நாள் மண்டல பூஜை முடிந்து அதாவது தாத்தா இன்னைக்கு கடைசி நாள். ஆமா அப்படி நிறைவு நாளாக நம்ம வெள்ளிசை வரவேற்கிறார்கள். ஆமா அப்படி ஐயாவுடைய வாசலிலே சரி அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சிறியவர்களுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் எல்லாமே நம்ம சொந்தக்காரங்க தானே. இன்னைக்கே நேத்தா வந்து வெள்ளுபடிக்கு பாடாளிங்க புலவர் கொண்டகட்டி புலவர் படிச்சாச்சு. அடுத்தால தங்கத்துறை சித்தப்பா படிச்சாச்சு. அடுத்தால நான் வந்து படித்தேன். இப்போ நீங்களும் வந்து படிச்சாச்சு. இப்போ 4வது தலைமுறை இங்கே வந்தாச்சு. 7 தலைமுறையில் 4 தலைமுறை இந்த கோயிலில் படிச்சாச்சு. மற்ற இடத்துல ஏகப்பட்ட பணத்தை வாங்கினாலும் இதுங்க பாசத்துக்காக நம்ம கோயிலில் வந்து பாடுதோம். சரி அப்படி ஐயாவுடைய வாசலிலே அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சிறியவர்களுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் ஓ சரி சகோதர சகோதரிகளுக்கும் ஆமா கொஞ்சம் கை தட்டுங்களே பாப்பா. சகோதர சகோதரிகள்லாம் அதாவது தாத்தா அவங்களாம் எங்க ரசிகரா?
அம்மா அப்படியா ஆ சரிதானே சரி அதாவது தாத்தா ஆ கோயில்ல என்னதான் பெரியவங்க தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தின்னு இருந்துட்டாலும் இருந்தாலும் ஊருக்குன்னு சொன்னா முக்கியமான ஆள் யாரு தெரியுமா? யாரு? அதுதான் சிங்கம் போல் இருக்கும் இளைஞர்கள். ஓ இளைஞர் படை இளைஞர் படை. அதாவது தத்தா இளைஞரணியே காணும்னு தேடப்படாது. தேடக்கூடாது தேடக்கு பூரா ரவுண்ட்ல கட்டி நிப்பாங்க. அவங்க பெல்லாம் ஊருக்கு அவுட்டர்ல தான் வெளியில நிப்பாங்க. வெளிய சுத்தி சுத்தி வருவாங்க என்ன நடக்கு யாரு நடக்கு அப்படினு. ஏன்னு சொன்னா நமக்கெல்லாம் பாதுகாப்பு படையே இளைஞரணிகள் தான். இளைஞர் தானே. அப்படிதானே? ஆமா உண்மைதானே அது. அப்படி சிங்கம் போல் இருக்கும் இளைஞர்களுக்கும் அடுத்தபடியாக மைக் செட் ஆபரேட்டர். ஆமா தாத்தா யாரும்மா? எவ்வளவுதான் நம்ம சத்தம் போட்டு படிச்சாலும் மைக் செட் நல்லா வைக்கணும் தாத்தா. நல்லா அமையணும்ல. அப்படி மைக் செட் ஆபரேட்டர் துரைமுருகன் சவுண்ட் சர்வீஸ் நம்ம தாத்தா தான். ஆமா அப்படி மைக் செட் ஆபரேட்டர் அவர்களுக்கும் அடுத்தபடியாக நம்ம வெள்ளி செய்ய உலகமெங்கும் பரப்பக்கூடிய மக்கள் செல்லும் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் எல்லாரும் போனை எடுத்து யூடியூப்ல போய் மக்கள் செல்வம் அடிச்சாலே போதும். இப்ப நடக்கிறது லைவா வந்துகிட்டே இருக்கும். வீட்டுல பாப்பியலோ? சரி சரி அப்படி மைக் செட் ஆபரேட்டர் அவர்களுக்கும் மக்கள் செல்லும் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் தாத்தா எல்லாரையும் சொல்லியாச்சு. எங்களை 2 வார்த்தை சொல்லணும்ல. சொன்னா தானே தெரியும். அரியப்புறத்தை சார்ந்த அரியப்புறம் எங்க இருக்கு? அரியப்புறம் மதுரைக்கு வடக்க இருக்கு. மதுரைக்கு வடக்க இருக்கு. ஆமா அங்க இருந்து வந்திருக்கு. 50 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம். 9 மணிக்கு கிளம்புனது காலையில. அப்படியா? ஆமா காலையில 9 மணிக்கு கிளம்பி இப்ப வந்திருக்காரு. 10 மணிக்கு கோயிலுக்கு வந்திருக்கோம். அப்ப அரியப்புறம் அவ்வளவு தூரமா? கெட்டி இருக்கலாமா? தாத்தா என்ன திடுக்குன்னு அங்கோடி போய் விழுந்தா அரியப்புறம். ஏப்பா தட்டி தட்டி விழுந்தா அரியப்புறம். அந்தால இங்கோடி விழுந்தா பொடியனூர். இதுக்கு அந்தால விழுந்தோம்னு சொன்னா ஆவடையனூர். ஆமா அப்படிதானே? அப்படி அரியப்புறத்தை சார்ந்த வெற்றிக்குமார் வரம்பரை 7வது தலைமுறையாக வெள்ளிசை பாடுகின்ற எஸ் புவனா வெள்ளிசை குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படி இருக்க கற்றது கையளவி என்பார்கள், கல்லாதது உலகளவி என்பார்கள். நானோ ஒரு சிறு குழந்தை. என் சிற்றளவுக்கு எட்டியவாறோ உங்கள் முன்னே பாடப் போகிறோம். பாடுகின்ற பாடலிலே பாடல் குற்றம், சொல் குற்றம், பொருள் குற்றம், அடிதாளங்களில் குற்றம் குறை இருந்திட்டாலும் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை எப்படி அன்போடு ஆதரிப்பீர்களோ அதே போல எங்களை 6 பேரை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டு, அதாவது தாத்தா எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் முதலில் பாடக்கூடிய திருக்கதையானது யாருக்கு? ஐயனாருக்கு தான் பாடணும். சாஸ்தா பிறந்தாத்தான் சகல தெய்வங்களுமே ஆலயத்துக்குள்ளே வருமா. அப்படி தலைமலை ஐயன் வந்து பிறந்தாத்தான் அம்மா மாரியம்மா வருவா. சுடர் ஒளிகளே பிறந்தாரே மாயாண்டி மாச்சொலல வெள்ளை தூக்கிட்டு வருவார். அப்ப ஐயனார் பிறந்தாத்தான் சகல தெய்வங்களுமே ஆலயத்துக்குள்ளே வரும். இப்ப ஐயனார் கடையை படணும்னு சொன்னா நமக்கு நேரம் கிடையாது. ஆமா ஆகையினாலோ ஈரே வார்த்தையிலே சொல்லி ஐயனார் கதையை பிரிவு செய்து விட்டு அதுக்கு அடுத்தபடியாக ராமசாமி திருக்கதையை பாட இருக்கிறோம். அதாவது தாத்தா ஐயனார் ஒருவர் மட்டும்தான் ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்தவர். அரிக்கும் சிவனுக்கும் அரிகர உத்திரனாக வந்து பிறந்த தர்மஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் தெரியுமா? அதாவது தாத்தா சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை பௌர்ணமி நட்சத்திரத்தன்று பிறந்தார். அவர் பிறந்த கரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். ஐயா பங்குனி மாதம் புதனது உத்திரம். ஐயா பௌர்ணமி பஞ்சமி கடக லக்கணத்திலே ஆதிக்கு சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். ஐயா கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோ. ஐயா ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றோ. சுவாமி ஐயனார் ஐயனார் ஏ தலைமலை ஐயனார்
மலை ஐயனார் அழகுடனே தான் பிறந்தார் போடுங்க அம்மா ஒரு குலவே பொன்னான மணிக்குலவே புலவ சத்த முழக்கத்தோட தலைமலை ஐயனாரோ ஆன பூலி கூட்டத்தோட ஆதாளி போட்டு வர்றார் பொன்னாலே பூணூலா பொன்பதித்த தவளமா வெள்ள குதிரையில ரூபா கையில் எடுத்து தலைமலை ஐயனாரோ இந்த ராமசுவாமி வாசலில ஆதாளி போடுதாரு ஹரிக்கும் சிவனுக்கும் ஹரிஹர புத்திரனாக வந்து பிறந்தேன் தலைமலை ஐயனார் வந்து சந்தோஷமாக வந்து பிறந்தாரே ஹலோ 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 நாராயண நாராயண நவநீத கோபால நாராயண கடலில்லையா வள்ளி கொண்ட அச்சோதரை ஐயா நாராயண பார்க்கடலில் ஐயா வள்ளி கொண்ட பச்சமலை ஐயா நாராயண துளசி மணி ஐயா மார்பழகாய தூயவரை ஐயா நாராயண சீதையுடைய மணவாள சீதாராமையா நாராயண நாராயண நமோ நாராயண நாராயண நவநீத கோபால நாராயண ஆடே ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆண்டவனார் சிவபெருமான் உமை பார்வதி மூத்த பிள்ளை விநாயகி பகவான் பக்கம் கொழுவீர் ஐயா இளைய மகே ஐயா வீரன்
பக்கம் ஐயா கொலுவிருந்தாயே வள்ளியோடு ஐயா தேவானையோ தேவானையோ சுவாமி தேவானையோ வரிசையுடன் ஐயா கொலுவிருந்தாயே கொலுவிருந்தார் சுவாமி சுவாமி கொலுவிருந்தாயே வள்ளியோடு தேவானை தேவானையோ வரிசையோட கொழுவீரேரும் நந்தி உடனே கொழுவீரேன் அட்டமோனி சட்டமோனி அட்டமோனி சட்டமோனி அழகு கும்பேமா மொழியோ அப்படியே கடலின் நதியில மாலு லட்சுமியோ சுடனே குழுவீரேன் பிரம்மலோக பட்டணத்தில் சதுர்முகன் சரஸ்வதியோ சந்தோஷமாய் குழுவீரேன் தாமிரலோக பட்டணத்தில் தாமிரலோக பட்டணத்தில் இந்திரனோ இந்திராணியோ பர்வதத்திலே கைலாசமலையில் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமா ஆமாம்மா அம்மை பார்வதா தேவியானவள் பார்வதா தேவி மூத்த மகனாகப்பட்ட விநாயகப் பெருமான் விநாயக பெருமான் இளைய மகனாகப்பட்ட வடிவேல் முருகன் முருகன் அப்படி வள்ளி தேவானையோடு கைலாச மலையதிலே கொலுவிருந்து வருகிறார்கள். சரி நாரதர் நந்தி தேவன் ஆமா அட்டமுனி சட்டமுனி அழகுக்கும் மாமுனியோடு அந்த ஆதிவெள்ளி கைலாசத்திலே குழுவிருந்து வருகிறார்கள். பொதுவாக இருந்து வருகின்றார்கள். பார்க்கடல் என்னதில்லை என்னம்மா பச்சமாளும் லட்சுமியுமாக பௌசுடனே குழுவிருந்து வருகிறார்கள். சரி அப்படி பிரம்மலோக பட்டணத்திலே ஆமா சதுர்முகனும் சரஸ்வதியும் சந்தோஷமாக குழுவிருந்து வருகிறார்கள். பொதுவாக இருந்து வருகின்றார்கள். அப்படி அமரலோக பட்டணத்திலே சரி இந்திரனும் இந்திராணியும் இன்பமுடனே கொலுவிருந்து வருகிறார்கள். அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே அழகுடனே கொலுவிருக்க இன்னொரு நாடு என்ன நாடு தெரியுமா? எந்த நாடம்மா? நாட்டிலேயும் நல்ல நாடு நல்ல நாடு அதே நாவலர்கள் புகழோ நாடு நல்ல நாடு நாட்டிலையும் நல்ல நாடு அவளர்கள் புகழ நாடு படமேல பொழிய நாடு தென்றல் வீசும் நாடு இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு ஆட்சி மலரும் நாடு மஞ்சள் விளையும் நாடு வாச்சி மலரும் நாடு நிறைந்த விளையாடும் புகையது விரித்தாடும் மாதம் மூன்று மழை ஒளியும் ஒன்று பூவிலையும் தாகிலம் எல்லாம் பெயர்வாடை எல்லாம் பெயர்வாடை மாவட்டனமா
நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு புகழ நாடு கோடமலை பொழியும் நாடு உளுந்த தெண்டல் காற்று வீசும் நாடு ஆமாம்மா இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு இருவாச்சிப்பும் மலரும் நாடு மலரும் நாடு அப்பேற்பட்ட நாடென்று பார்த்தால் எந்த நாடு எந்த நாடு அதுதான் அகில உலகம் எல்லாம் ஏற்படைத்த அயோத்தி மாவட்டம் அயோத்தியாபுரி பட்டணம் அப்படி அயோத்தி மாவட்டத்திலே சரி அதாவது தத்தா என்ன இந்த அயோத்தி மாவட்டம் எங்க இருக்கு தெரியுமா அயோத்தி எங்க இருக்கின்றது வடக்கே இருக்கிறது உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் அதில் ஒரு பகுதி தான் அயோத்தி மாவட்டம் அயோத்தியாபுரி பட்டணம் அதாவது தத்தா ராமாயணம் அப்படிங்கிறது வந்து பெரிய கடல் மாதிரி கடல் மாதிரி இருக்கு கடலுக்கு எழுக உண்டா எழுகையே கிடையாது அதே போல ராமாயணத்துக்கும் எழுகையே கிடையாது படிச்சா படிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்ப அதே போலவே அதாவது தாத்தா ராமாயணம் 7 காண்டங்களை உடையது பாலகாண்டம் யுத்த காண்டம் கிஷ்கந்தா காண்டம் உத்தரகாண்டம் ஆருண்ய காண்டம் அப்படி ராமாயணம் 7 காண்டங்களை உடையது அப்படி அயோத்தி மாவட்டத்திலே சூரிய குலத்தின் வேந்தராக அரிரதன் மதன் தசரத சக்கரவர்த்தியோடு மந்திரி சுமந்திரியோடு குலகுரு வசிஷ்டரோடு அப்படி தசரத பூமானுக்கோ 3 மனைவிகள் உண்டு 3 மனைவிகள் சொன்னா கோசலை கையேசி 2 குணமுடைய சுமித்திரையா அப்படி 3 பேர்களையும் மனமுடைத்து அந்த அயோத்தி மாவட்டத்திலே மன்னவரும் மனைவியுமாக மகிழ்வுடனே ஆண்டு வருகிறார்கள் கொண்டவனும் தேவியுமாக குணமுடனே ஆண்டு வருகிறார்கள் பூவு நல்ல நாரும் போல புகழுடனே ஆண்டு வருகிறார்கள் அதாவது தாத்தா ஒரு வீட்டுல கணவன் மனைவின்னு சொன்னா கணவர் சொல்லக்கூடிய வார்த்தையை மனைவி கேட்கணும் மனைவி சொல்லக்கூடிய வார்த்தையை கணவர் கேட்கணும் 2 பேர்களுக்கும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழணும் தாத்தா வித்து கொடுத்து வாழணுமா தாத்தா அதுல உங்க காலம் இந்த காலத்துல ஒரு குண்டுமணி தங்கத்துல இருந்து அம்மாட்ட இருந்து வாங்கிருங்க பாப்போம் இந்த காலத்துல யாராவது ஏமாத்தி வாங்க முடியுமா அந்த காலம் பைத்தியக்கார காலம் அந்த ஐயா கேட்க அந்த அம்மா கழட்டி கொடுத்துட்டு மஞ்ச கைத்தோட அந்த அம்மா அலைவா இந்த காலத்துல ஒரு கடுக்கன் தங்க கூட அந்த அம்மாட்ட இருந்து வாங்கிட முடியாது காலம் மாறி போச்சு தாத்தா கொடுக்க மாட்டியோல்ல நாங்களாம் கொடுக்க மாட்டோம்னே கொடுப்பீங்களோ ஆத்தா ஒரு நாளைக்கு சினிமா கூட்டு போயிட்டு சவுளி ஒரு சேலை எடுத்து கொடுத்தாச்சுன்னா போச்சு அவ்வளோதான் ஒரு செயின் புகை பெண்களின் வீக்னஸ் தெரிஞ்சு போச்சுனாலே எங்க வேலை முடிஞ்சதுன்னு அர்த்தம் ஒரு சேலையில தானே இருக்கு எப்படி இருக்கு பாத்தியாளா அதே போலவே அயோத்தி மாவட்டத்திலே தசரத பூமான் கோசலை கையேசி குணமுடைய சுமித்திரையோடு பாலோடு பௌஷோடும் ஆண்டு வருகிறார்கள் அப்படி ஆண்டு வரும் காலத்திலே ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுக்குமத்த வீடு இருக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்கு சொந்த பந்தங்கள் எல்லாம் அதிகமாக இருக்கிறது அப்படி எண்ணற்ற செல்வத்தோடு ஆண்டு வந்தாலும் 3 பேர்களை மனமுடைத்து தசரத பூமானுக்கோ மனமுடிந்த நாள் முதலாய் 12 வருடங்களமாக பிள்ளை செல்வமானது இல்லை கொஞ்சியது விளையாட குழந்தை செல்வமானது இல்லாமல் மடியில் வைத்து விளையாட முதலை செல்வமானது இல்லாமல் அதாவது தாத்தா இந்த காலத்துல கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆயிட்டாலே உனக்கு இன்னும் பிள்ளை பிறக்கலையா 7 மாசம் தான் ஆகுது சொல்லி முடியல 7 மாசம் தான் ஆகுது சொல்லி முடியலையே இன்னும் ஒரு நல்ல விஷயம் நடக்காதா அப்படின்னு பேசுவாங்களே 12 வருஷம் ஆச்சுன்னு சொன்னா அந்த அம்மா என்ன பாடுபடுவா தெரியுமா ரொம்ப கவலையா தான் இருப்பாங்க அதே போலவே தசரத பூமானுக்கும் 3 பேர்களை மனமுடைத்து 12 வருடங்களமாக பிள்ளை செல்வம் இல்லாமல் கோசலை கையேசி குணமுடைய சுமித்திரையானவர் சொல்கிறார் என் கணவா ராஜமன்னா கொஞ்சியது விளையாட நமக்கு குழந்தை செல்வம் இல்லாவிட்டாலும் அயோத்தியா ஆளுதற்கு ஒரு ஆண் குழந்தை வேணுமண்ணா உடனே சொல்லுகிறார் தசரத பூமா அடியே அம்மா கோசலை கையேசி குணமுடைய சுமித்திரையா குலகுரு வசிஷ்டரின் வார்த்தைப்படிதான் உங்க 3 பேர்களையும் மனமுடித்தேன் இனி நமக்கு ஒரு குழந்தை செல்வம் வேணும்னு சொன்னா குலகுரு வசிஷ்டர் இடத்துல என்று கேட்கிறேன் என்று சொல்லி தசரத பூமான் எப்படி தெரியுமா அங்கே அயோத்தி மாவட்டத்தில் தசரத பூமான் குலகுருவின் மதியிலே
குலகுருவின் குதூகலமாவாராரே என்னுடைய வார்த்தை உங்களுடைய வார்த்தை கையிடைய சுமித்திரை மூன்று நல்ல வியர்களை மனமுடித்து வாண்டுவார் ஒன்றியது விளையாடு செல்வம் இல்லையை மடியில் வைத்து விளையாடு மாடியில் வைத்து ஐயா முதலை செல்வம் இல்லை அயோத்தி மாவட்டத்திலே தசரத பூமான் வந்து குலகுருவின் இடத்திலே சொல்கிறார். என்னமா சொல்லுகிற? ஐயா குலகுருவே, ஐயா ஐயா உங்களுடைய வார்த்தைப்படிதான் சரி கோசலை கையேசி குணமுடைய சுமித்திரை 3 பேர்களையும் மனம் முடித்தேன். 3 பேர்களை திருமணம் முடித்தேன். 3 பேர்களையும் மனம் முடித்த காலமாக என்ன சாமி 12 வருடகாலமாக பிள்ளை செல்வமானது இல்லையும் மன்னா. ஒரு பிள்ளை இல்லையே, பிள்ளை இல்லையே. கொஞ்சியது விளையாட குழந்தை செல்வமானது இல்லை ஐயா. ஆமையா. மடியில் வைத்து விளையாட முதலை செல்வமானது இல்லை ஐயா. ஆமோ. ஏந்துமில்லை எடுப்பதற்கு ஏந்துமில்லை இல்லாவிட்டாலும் எங்களுக்கு அயோத்தி ஆளுதற்கு ஆண் குழந்தை வேணும் ஐயா. ஒரு ஆம்பளை பிள்ளை கண்டிப்பா தேவை. அப்ப குலகுருடத்துல சொல்லும் பொழுது என்ன குலகுருவானவர் சொல்கிறார், ஐயா மன்னா தசரதா, என்ன சாமி அயோத்தியை ஆளுதற்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்று சொன்னா என்ன செய்யணும்? நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும். என்ன செய்யணும் சாமி? தசரதா, என்ன சாமி? தர்மம் செய்த கையால் கர்மம் ஒன்று செய்ய வேண்டும் ஐயா. சாமி என்ன தர்மம் செய்த கையால கர்மம் செய்யணுமா? அயோத்தியில சூரிய குலத்தில பிறந்த நாங்கள் யார்கிட்டையும் எந்த தப்பு பண்ணது கிடையாது, எந்த கர்மமும் செய்தது கிடையாது, எந்த உயிரினத்துக்கும் நாங்க கேடு நினைச்சது கிடையாது. பொய்யே சொல்லாத மெய்யன் ஹரிச்சந்திரன் எங்க தாத்தா. அது மட்டுமல்ல, என்னுடைய முன்னோர்கள் எத்தனை பேர்களும் பொய் சொல்லாமல் வாழ்ந்தாங்க. நீதியோடு நேர்மையோடு ஆண்ட எங்க குலத்துல தசரதன் என்ன போய் கர்மம் செய்யணுங்கீங்களா? நான் என்ன சாமி செய்யணும்? தசரதா, என்ன சாமி? கர்மம் செய்த கையால் கர்மம் ஒன்று செய்தால் மட்டுமே சரி அயோத்தியா ஆளுதற்கு ஆண் குழந்தை வேணும் என்று சொல்லும் பொழுது தசரத பூமான் குலகுருடத்தில் இருக்கிறார். ஐயா மன்னா குலகுருவே, தர்மம் செய்த கையால் கர்மம் ஒன்று செய்யணும்னு சொன்னா எந்த கர்மம் செய்யணும்? நான் என்ன செய்யணுங்க சொல்லுங்க சாமி. தசரதா, என்ன சாமி? 1000 யானைகளை அம்பால் வள முடிக்க வேணும் ஐயா. சாமி என்ன 1000 யானைகளை அம்பால நான் அழிச்சா தான் குழந்தை கிடைக்குமா? ஆமா. ஒரு எறும்பை கூட கொன்னது கிடையாது, ஒரு ஈய கூட அடிச்சது கிடையாது, ஒரு கொசுவை கூட அடிச்சது கிடையாது. என்ன போய் 1000 யானைகளை அழிக்கணும்னு சொல்றீங்களே சுவாமி. தசரதா, சுவாமி 1000 யானைகளை வதை முடித்தால் மட்டுமே என்ன அயோத்தியா ஆளுதற்கு உனக்கு ஆண் குழந்தையானது கிடைக்கும் என்று சொல்லும் பொழுது ஆமோ குருவின் வார்த்தைப்படி என்னம்மா தசரத பூமான் எங்க வருகிறார் தெரியுமா? எங்கம்மா ஓட்ட நல்ல பெருநடையா ஓடி வார தசரதேரோ ஐயா அவசரமா அரண்மனை தன்னதியில இந்த மனைவியோடைய இடமதியில இடமதியில ஐயா வாராரே ஐயா தசரதேரோ இடமதியில அடி அம்மா பெண் கொடிய என்னுடைய வார்த்தை கேளு ஐயா. குலகுருவின் வார்த்தை பாடி குழந்தை செல்வம் நமக்கு உண்டே. ஐயா யானைகளை யானைகளை நான் அம்பாளையா ஐயா போறே யானைகளை அப்படி தசரத
பூமான் அயோத்தி மாவட்டத்திலே அரண்மனைக்கு வருகிறார். சரி. அடியே அம்மா கோசல கையேசி குணமுடைய சுமித்திரையானவர் என்னம்மா 3 பேர்களையும் அழைத்த பொழுது சரி கோசலையானவர் கேட்கிறா மன்னா தசரதா என்ன நமக்கு பிள்ளை செல்வம் கிடக்குன்னு சொல்லி குலகுரிடத்துல போனீர குலகுரு என்ன சொன்னாரு 1000 யானைகளை அழித்தால்தான் அயோத்தியிலே குழந்தை கிடைக்கும் என்று சொல்லிவிட்டார். 1000 யானைகளை நீங்க அழிக்க போறீங்களா? ஆமா ஆமா கோசல மன்னா என்ன அப்படி 1000 யானைகளை வதமுடித்தால் மட்டுமே சரி அயோத்தியா ஆளுதற்கு நமக்கு பிள்ளை செல்வம் கிடைக்கும் என்று சொன்னாரா? ஆமா அப்படித்தான் சொன்னார் சுவாமி. அடியே அம்மா கோசல என்ன சாமி? கோசலை கையேசி குணமுடைய சுமித்திரையானவா சொல்லுங்க சாமி. குலகுருவின் வார்த்தைப்படி 1000 யானைகளை வதமுடிக்க போகிறேன் அம்மா. போயிட்டு வாங்க அப்படி என்று சொல்லி தசரத பூமான் எப்படி உயர் தெரியுமா? எப்படி அம்மா? அயோத்திமா பட்டணத்தில் அயோத்திமா பட்டணத்தில் தசரத பூமானோ குலகுருவின் வார்த்தைப்படி 1000 யானைகளை வதமுடிக்க வேணும் என்று அச்சமில்ல தான் எடுத்து இந்த அம்புகளை தான் எடுத்து இந்த தசரத பூமானோ ஊசி போல உயர்ந்த மேலே உத்திராட்ச காய்க்கும் மேலே பங்குனி தேர் ஓடும் மேலே இந்த மண்ண நான தசரதேரோ வானமான வனகடந்து வானகடந்து ஐயா வாரே தசரதரோ தசரதரோ அப்படியே தசரத பூமானாலும் சரி குலகுருவின் வார்த்தைப்படி அச்சு மேல தான் எடுத்து அம்புகளை தான் எடுத்து ஆமாம்மா அப்படி தேவேந்திரன் பூங்காவதில் வந்து 999 யானைகளை வத முடித்தார். சரி இது முத பூஜை பூஜை வேலை நல்ல உனக்கு வேலை ரகுராமா உனக்கு வேலை நல்ல வேலை ஐயா விளையாட இருசமயம் அலைகடலில் பள்ளி கொண்ட அச்சுதரே ஏகாரும் ஐயா போர்க்கடலில் பள்ளி கொண்ட பச்சமாலே ஏகாரும் ஐயா துளசிமணி மார்பழகா மார்பழகா தூய வேற அலைகடலில் பள்ளி கொண்ட அச்சுதரே ஏவாருமையா துளசிமணி மார்பழகா தூயவரே ஏவாருமையா சங்கு சக்கர பேரழகா அச்சுதரே இந்த ராமசுவாமி என் வாசலில என் தலைமலை ஏன் ஐயனோடு ஏன் மாறி ஏன் பிறந்த வேளாம் என் தாயே ஏன் மாரியம்மா ஏன் ஈராத்து காரியம்மா ஏன் இருக்க கூடி மாரியம்மோ ஈராத்தி காரியம்மா இருக்கங்குடி ஏ மாரியம்மா மூன்று முகம் கொண்ட வேளாம் முப்புறத்தை ஏத்த வேளாம் அம்பிகையா முப்பிடாதி புள்ளாத ஏ ஈஸ்வரியா வேப்பங்கொலைய ஆதாளி வந்தாச்சு
எம்மா மூன்று முகம் கொண்ட வேளாம் என் முப்புறத்தை ஏகாத்த வேலை எந்தாய என் முப்பிடாதி என் ஈராத்தி ஏ காரியம்மா என் இருக்கும் கூடி என் மாரியம்மா என் புண்ணல்ல என் சடகலகி என் அரிடாமே ஏ ரங்கையம்மா வீரப்பள்ளம் வீரப்பள்ளம் விரிசடையா வெற்றி கொண்ட ஓடியாத்தா அலைகடலில் வள்ளி கொண்ட அச்சுதாரே வாருமையா பார்க்கடலி பள்ளி கொண்ட பச்சைமாளே வாருமையா சீதையோட மணவாளா சீதாராமா வாருமையா பொண்ணுலிங்கம் பொருளிலிங்கம் பூலோகத்தை அரகர தண்ணன் அண்ணே ஐயா தானானே அரகர தண்ணன் அண்ணே ஐயா தானானே அலைகடலில் ஐயா பள்ளி கொண்ட ஐயா எம்பெருமா ஐயா அச்சுதரே ஐயா வாருமையோ ஐயா பொண்ணுலிங்கம் ஐயா பொருளிலிங்கம் ஐயா பொருளிலிங்கம் இந்த பூலகத்தை அவர் ஆண்டலிங்கம் ஐயா இட்ட நாமோ ஐயா 27 ஐயா எங்கள் ஐயா நாராயண தொட்ட நாமோ ஐயா 96 ஒரு கொலவை போடுங்க கொலவை அப்படி போடுங்க உங்க கொலவை துளசி மணி ஐயா மார்பழகா ஐயா மார்பழகா ஐயா தூய வேறே ஐயா வாரும் ஐயா வந்தாச்சு ஆராரோ ஐயா சீதையோட ஐயா மணவாளா ஐயா மணவாளா ஐயா சீதாராமா ஐயா வாருமையோ ஐயா அஞ்சனையா ஐயா பெற்றபாலா பெற்றபாலா ஐயா அனுமந்தானே ஐயா வாருமையோ பெற்றபாலா ஐயா ஆதிலிங்கம் ஐயா ஜோதிலிங்கம் ஐயா ஜோதிலிங்கம் இந்த அயோத்தியை அவர் ஆண்டலிங்கம் ஐயா முத்து நல்ல ஐயா குடைபிடித்து ஐயா குடைபிடித்து ஐயா முகில் வண்ணே ஐயா வாரும் ஐயா
ஐயோ கோசலையா ஐயோ பெற்றபாலா ஐயோ பெற்றபாலா ஐயோ கோதண்டமே ஐயோ வாருமையோ பெற்றபாலா அஞ்சனையா ஐயோ பெற்றபாலா ஐயோ பெற்றபாலா ஏ அனுமந்தனே ஐயா வாருமையோ வந்தாச்சு வந்தாச்சு பெற்றபாலா ஐயோ தாமரப்பூ ஐயா முகத்தழகா ஐயோ முகத்தழகா ஐயோ தாமோதர ஐயா வாருமையோ ஏறுகிறாமா ஐயோ பார்க்கடலில் ஐயா பள்ளி கொண்ட ஐயோ பள்ளி கொண்ட ஐயோ பச்சை மாலை ஐயா வாருமையோ ஏறுகிறாமா ஐயா தாடகையை ஐயா வத முடித்த ஐயா வத முடித்த ஐயா தாமோதர ஐயா வாருமையோ வர முடித்த ஐயா ஆடுவாரம் பாடுவாரா ஏ ஆதாளி போட்டு வர்றார் ஏ அழகடலில் வெள்ளி கொண்ட ஏ அச்சுதாரி வாரும் ஐயா ஏ பார்க்கடலில் வெள்ளி கொண்ட மாலை வாரும் ஐயா ஏ போடுங்கம்மா ஒரு குலவே ஏ உண்டான மைக்குலவே ஏ முக்கா மூணு பேரம் ஏ முழக்குலவ போடுங்கம்மா ஏ குலவ சத்த முழக்கத்தோட ஏ எங்கள் ஐயா நாராயணா ஏ ஆகாளி போடுதாரு ஏ ஆதிலிங்கம் ஜோதிலிங்கம் ஏ அயோத்தியே ஆண்டலிங்கம் ஏ பொன்னுலிங்கம் பொருளிலிங்கம் ஏ பூலோகத்தை ஆண்டலிங்கம் ஏ சீதையோட மணவாளா ஏ சீதையோட மணவாளா ஏ சீதாராம வாருமையா ஏ நேரம் ஏது ஆகுதையா ஏ நேரம் ஏது ஆகுதையா ஏ அழகுடலில் வெள்ளி கொண்ட ஏ அச்சுதாரே வாருமையா ஏ துளசி மணி மார்பழகா ஏ தூயவாரே வாருமையா ஏ முத்து நல்ல குடைபிடித்திய ஏ முகில் வண்ணே வாருமையா ஏ அஞ்சனையா பெற்றபாலா ஏ அஞ்சனையா பெற்றபாலா ஏ அனுமதானே வாருமையா ஏ ராமசாமி வாசலில ஏ மூன்று முகம் கொண்டவளா ஏ முப்புறத்த காத்தவளை ஏ இந்த ஆய முப்பிடாதி ஏ அப்பு நல்ல சடையழகி ஏ ஆரவார சுருவக்காரி ஏ வீரப்பள்ளம் விரிசனையா ஏ நெச்சு கொண்ட திருமுகம்மா ஏ மாறி மாறி பிறந்தவளை ஏ மாறி மாறி பிறந்தவளா ஏ எந்தாய மாரியம்மா ஏ அப்பு சடையழகி ஏ ஆரவார சுருவக்காரி ஏ அம்பிகைய ஈஸ்வரியா பாப்பங்கோல ஒரு கையில ஏ திருசுலம்மா வருகையில ஏ முட்டை போல மொழியழகா ஏ முளை நீண்ட பல்லழகா ஏ ஆங்கார சுருவத்தோடு புல்லாத மாரியம்மா இப்ப ஆதாளி போடுதாள நீங்க போடுங்க அம்மா ஒரு குலவை ஏ போடுங்க அம்மா ஒரு குலவை ஏ புலவசத்த முழக்கத்தோட ஏ அம்பிகையா முப்பிடாதி ஏ மாறி மாறி வளர்ந்தவளா ஏ இந்த ஆய மாரியம்மா நீ சித்தாத்தா நன்னிக்குள்ள ஏ சின்ன பெண்ணா வந்தவள ஏ வைகை ஆத்து தண்ணிக்குள்ள வயசு பெண்ணா வந்தவளா ஏ இந்த ஆய மாரியம்மா நாக வந்து குடைபிடிக்க ஏ நல்ல பாம்பு நல்ல பாம்பு ஏ நல்ல பாம்பு தாளாட்ட ராமசாமி வாசலில ஏ 21 தெய்வங்களும் ஏ ஆடுதையா பாடுதையா
வீரப்பல்லாம் வீரப்பல்லாம் வீசடையா வீசடையா வெற்றி கொண்ட வெற்றி கொண்ட உனக்கு வீரப்பல்லாம் என் வீசடையா வெற்றி கொண்ட என் திருமுகமா முட்ட போல என் மொழியழகா போல நீண்ட என் பல்லழகா என் மூன்று முகம் கொண்டவே கொண்டவே அம்பிகையா அம்பிகையா மூன்று முகம் என் கொண்ட வேளாம் புறத்தை ஏகாத்த வேளாம் என் எந்தாய என் முப்பிடாதி மாறி மாறி எவரந்த வேளாம் என் அம்பிகையா என் மாரியம்மா ஒரு விடி மஞ்சளைய மஞ்சளைய முகமெல்லாம் மாரியம்மா முப்புடாதி ஒரு வீடு என் மஞ்சனைய முகமெல்லாம் என் பூசுவாளாம் ரெண்டு வீடு என் மஞ்சனைய என் அங்கமெல்லாம் என் பூசுவாளாம் என் அம்பிகையா என் மாரியம்மா என் அக்கினி சட்டிகாரி என் அம்பிகையா இந்த ராமசுவாமி என் வாசலில என் 21 என் தெய்வங்களும் ஆடுதையா பாடுதையா தலைமலை என் ஐயனோடு என் அலைகடலி என் பள்ளி கொண்ட என் அச்சுதாரே என் வாருமையா என் அஞ்சனையா என் பெற்றவாளா என் அனுமந்த சுவாமியோடு என் மூன்று முகம் கொண்ட வேளாம் முப்புறத்தை என் காத்த வேளாம் என் அம்பிகையா ஈஸ்வரியா ஆதாளி அம்பிகையா ஈஸ்வரியா வேப்பங்கோல என் ஒரு கையில என் திருசுளமா என் மறுகையில என் முட்டை போல என் புளியழகா என் போல நீண்ட என் பல்லழகா என் சாமனடி சாமம் போல சரிய சாம சாமனேடு சாமம் போல சதிய சாம வேளையில அம்பிகையா என் முப்பிடாதி மாறி மாறி பிறந்த வேளாம் பிரம்மபீடம் பிறந்த வேலை பொல்லாத பேச்சு வந்தாச்சு பேச்சு அம்மா எம்மா பிரம்மபீடம் பிறந்த வேளாம் பொல்லாத பேச்சு அம்மா கட்ட பேச்சு என் நெட்ட பேச்சு காட்டு வேணே பேச்சு அம்மா முட்டை போல முழியழகா மொல நீண்ட ஓடியாத்தா பேச்சு அம்மா எம்மா மையானத்தை காத்த வேளாம் என் மையானே பேச்சியவா ஆங்காரே சுருவக்காரி புல்லாத பேச்சியம்மா பேச்சு திருமகானா பேயான பேச்சு சுடலில பிறந்தமாக ஈசமாக சுடலையா ஆடுவாரா ஆகாளி போடுதாலே பேச்சு பிரம்மராஜுதையா கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டு வேண பேச்சு அம்மா மையானத்தை காத்த வேளாம் மையான பேச்சியவா வண்டி விளக்கல பிறந்த தெய்வம் மாயாண்டி மாசுடல உச்சியில குள்ளாவா உல்லாச காலழகா
ஏ 5 மணி வெள்ளையம்மா ஏ அறையில் ஒரு சொல்லடம்மா 7 மணி வெள்ளையம்மா ஏ இடையில் ஒரு சொல்லடம்மா ஏ பார்வதி தான் பெற்ற மகன் ஏ பேச்சு பெற்ற திருமகனா ஏ மணி விளக்கல பிறந்த தெய்வம் ஏ மாயாண்டி மாசடல ஏ சுடவழியில பிறந்த மகன் ஏ ஈசமாக சொல்லலாம் ஐயா வீச்சர் ரூபா வருகையில ஏ வீரபந்தம் வருகையில ஏ சல்லட துள்ளாமா ஏ தாமரக்கம் மணியழகா ஏ பட்டு கச்ச பவள கச்ச ஏ ஒட்டு கச்ச சல்லடமா ஏ கடவுள் மகை சுடல ஐயா தூக்கி வைக்கும் கால்களுக்கு ஏ துத்தி இப்பு சல்லடமா ஏ மாத்தி வைக்கும் கால்களுக்கு ஏ கால்களுக்கு ஏ மாதுளம்புல் அரகரத அண்ணன் அண்ணே ஐயதானே ஐயதானே அரகரத அண்ணன் அண்ணே ஐயதானே ஒரு கொலை போடுங்க வந்தாச்சு ஐயா வந்தாச்சு ஐயா அலைகடலில் ஐயா பள்ளி கொண்ட ஐயா பள்ளி கொண்ட ஐயா அச்சுதரே ஐயா வாரும் ஐயா ஐயா பார்கடலில் ஐயா பள்ளி கொண்ட ஐயா பள்ளி கொண்ட ஐயா பச்சை மாலை ஐயா வாரும் ஐயோ ஐயா துளசி மணி ஐயா மார்பழகா ஐயா மார்பழகா ஐயா தூய வேறே ஐயா வாரும் ஐயா ஐயா பொன்னலிங்கம் ஐயா பொருளிலிங்கம் ஐயா பொருளிலிங்கம் இவர் பூலோகத்தை ஐயா மாயவா ஐயா மாயவா மாயனாக வந்தவரே மாயவா 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 மாயனாக வந்தவரே மாயவா மாயமாக வந்தவனே மாயவா மாயமாக வந்தவனே மாயவா அலைகடலில் பள்ளி கொண்ட மாயவா அலைகடலில் பள்ளி கொண்ட மாயவா யாச்சுதர எம்பெருமாள் மாயவா ஏ மாயவா ஏ மாயனாக வந்தவரே மாயவா மாயமாக வந்தவனே மாயவா மாயமாக வந்தவனே மாயவா ஐயா பார்க்கடலில் பள்ளி கொண்ட மாயவா பார்க்கடலில் பள்ளி கொண்ட மாயவா பச்சை மாலை எம்பெருமாள் மாயவா மாயவா மாயனாக வந்தவரே மாயவா
சீதையோட மணவாளா மாயவா மாயவா சீதையோட மணவாளா மாயவா மாயவா சீதாராமா எம்பெருமாள் மாயவா 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 மாயனாக வந்தவரே மாயவா 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 மாயமாக வந்தவனே மாயவா 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 மாயமாக வந்தவனே மாயவா மாயவா கோசலையில் பெற்ற வாழம் மாயவா மாயவா கோசலையில் பெற்ற வாழம் மாயவா மாயவா கோதண்டம எம்பெருமாள் மாயவா 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 மாயனாக வந்தவரே மாயவா 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 மாயமாக வந்தவனே மாயவா 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 மாயமாக வந்தவனே மாயவா ஐயா மாயவா ஐயா மாயவா மாயனாக வந்தவரே மாயவா ஐயா மாயவா ஐயா மாயவா மாயனாக வந்தவரே மாயவா மாயவா தொட்ட கதை தொடர்ந்து வாழ தொடர்ந்து வாழ